தியாக தீபம் திலீபனின் இறுதி நாள் நினைவேந்தல் தமிழர் தாயகத்தின் பல பகுதிகளிலும் உணர்வெழுச்சியுடன் முன்னெடுக்கப்பட்டது. அதன்படி தீபம் திலீபனின் 38வது நினைவு தின இறுதி நாளான நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஊரளவிலிருந்து புறப்பட்ட தியாக தீபத்தின் ஊர்தி பவனி அவர் பிறந்து வாழ்ந்த காண்டியிலிருந்து ஆரம்பமானது. இந்த நிகழ்வில் முன்னதாக தியாக தீபத்தின் திருவுருவப் படங்களை தாங்கிய ஊர்திகளுக்கு முன்பாக பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு திருவுருவப் படத்திற்கு மலர் மாலைகள் அணிவிக்கப்பட்டு அகவணக்கம் செலுத்தப்பட்டு மலரஞ்சலியும் செலுத்தப்பட்டது. பின்னர் அவ்விடத்திலிருந்து இரு ஊர்திகளும் யாழ் பலாலி வீதியூடாக நல்லூரில் அமைந்துள்ள தியாகி திலீபனின் நினைவிடத்தை நோக்கி பயணத்தை ஆரம்பித்தது. இதேவேளை அதே வழித்தடத்தில் அமைந்துள்ள விடுதலை போராட்டத்திற்காக தன் உயிரை தியாகம் செய்த பொன் சிவகுமாரின் யாழ் உரும்புராயில் அமைந்துள்ள உருவ சிலைக்கும் பொது சுடர் ஏற்றப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட்டது. யாழ் பலாலி வீதியூடாக நல்லூர் நோக்கி பயணிக்கும் இரு ஊர்திகளுக்கும் மக்கள் வீதியோரங்களில் நின்று அஞ்சலி செலுத்தியிருந்தனர். அதே நேரம் நேற்று இறுதி நாள் தியாக தீபம் திலீபனின் நினைவேந்தல் உணர்வெழுச்சியுடன் யாழ் பல்கலையிலும் இடம்பெற்றது. இதனை யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் ஏற்பாடு செய்திருந்தது. அதேபோல யாழ் வேலனை, பருத்தித்துறை, நல்லூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் மக்கள் மிகுந்த உணர்வெழுச்சியுடன் திலீபனுக்கு அஞ்சலி செலுத்தினர்.